பெருமாள் எடுத்த 9 அவதாரங்கள்ல முக்கியமான 2 அவதாரம் வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம். இந்த 2 அவதாரத்துக்கும் ஓணம் பண்டிகைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்ன கதை? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தூணை பிளந்துட்டு நரசிம்மர் வெளியில வந்தாரு. எதுக்காக? இரண்யகசிபுன்ற அரக்கனை கொல்றதுக்காக. அதே மாதிரி நரசிம்மர் இரண்யகசிபுவை கொன்னாரு. பக்த பிரகலாதனை தன்னோட மகனா ஏத்துக்கிட்டாரு. இந்த பக்த பிரகலாதனோட மகன் வழி பேரன் தான் கேரளாவோட மகாபலி சக்கரவர்த்தி. இவராலதான் ஓணம் பண்டிகை வந்துச்சு. மகாபலி சக்கரவர்த்தி பிறப்புல அரக்க குலத்தை சேர்ந்தவர். ஆனா உண்மையாவே சிறந்த வீரர், கொடைவள்ளல் தன்மை கொண்டவர். அவரோட ஆட்சி நியாய வழியில இருந்துச்சு. மகாபலி ஏற்கனவே நிறைய நாடுகள்ல தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு ஆசை, பூலோகத்தை கைப்பற்றிட்டோம், தேவலோகத்தையும் அடையணும்னு. அரக்க குல குரு சுக்கராச்சாரியரை கூப்பிடுறாரு. நீ ஒரு பெரிய யாகம் நடத்து, அப்போதான் உனக்கு தேவலோகம் கிடைக்கும்னு சொல்றாரு. உடனே மகாபலியும் பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்றான். நல்லா யாகம் பண்றான். சுக்கராச்சாரியர் சொல்றாரு, இந்த யாகத்தோட முடிவுல உன்கிட்ட கேட்டு வர எல்லாருக்கும் அவங்க கேக்குறது எல்லாத்தையும் நீ கொடுக்கணும், அப்போதான் உனக்கு தேவலோகம் கிடைக்கும்னு சொல்றாரு. மகாபலியும் சரின்னு சொல்றாரு. மக்கள் வரிசையில வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாடுகள் கொடுக்கறாரு, பொன்காசுகள் கொடுக்கறாரு, நிறைய பட்டயங்கள் கொடுக்கறாரு. மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியில போறாங்க. இத நாரதர் பாக்குறாரு. நாரதர் நினைக்கிறாரு, ஒருவேளை இவர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டா தேவலோகம் இவருக்கு கிடைச்சிருமே, என்ன பண்றதுன்னு இந்திரன்ட்ட போய் சொல்றாரு. இந்திரனுக்கோ பயம். பெருமாள் கிட்ட இந்திரன் ஓடுறான். பெருமாளே, மகாபலிக்கு தேவலோகம் கிடைச்சிடக்கூடாது, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்றான். பெருமாள் சொல்றாரு, இந்திரா, அவனோட பயனை, அவனோட தவத்தின் பயனை என்னால கெடுக்க முடியாது, நான் எப்படி தடுக்க முடியும்னு கேக்குறாரு. இந்திரன் சொல்றாரு, என்னதான் மகாபலி ஒரு நல்லவனா இருந்தாலும் அவன் ஒரு அரக்க குலத்தை சேர்ந்தவன். அவனுக்கு பிறகு நிறைய அரக்கர்கள் வந்து தேவலோகத்தை ஆண்டாங்கன்னா அது உலகத்துக்கு நல்லது இல்லைன்னு இந்திரன் புரிய வைக்கிறாரு. உடனே பெருமாளும் சரி, என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு பூலோகத்துக்கு வராரு. 3 அடியில வாமன அவதாரமா மாறுறாரு. மகாபலிட்ட போறாரு. மகாபலி கும்பிடுறாரு. ஐயா வாமனரே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை குடுக்கறேன்னு சொல்றாரு. வாமனர் சொல்றாரு, நான் கேக்குறது உன்னால குடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. மகாபலி கண்டிப்பா குடுக்கறேன் அப்படின்றாரு. வாமனர் சொல்றாரு, சாதாரண வாமன அந்தணன் நான், எனக்கு என்ன வேணும்யா, என் காலால அளந்த 3 அடி மண்ணு வேணும்னு கேக்குறாரு. மகாபலி சொல்றாரு, வெறும் 3 அடி மண்ணா, அவ்வளவுதானா, உங்க காலால நீங்க அளந்து எடுத்துக்கோங்கயான்னு சொல்றாரு. சொன்னோனே வாமனன் சிரிக்கிறாரு. இப்போ வாமன அவதாரத்துல வந்த பெருமாள் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. வாமனர் உலக உருண்டையை விட பெருசாகிறாரு. முதல் அடிய பூமி மேல எடுத்து வைக்கிறாரு. 2வது அடிய வானலோகத்து மேல எடுத்து வைக்கிறாரு. மகாபலிட்ட வாமனர் கேக்குறாரு, 3வது அடியை எங்க வைக்கிறது மகாபலின்னு. மகாபலிக்கு அவர் பெருமாள்னு தெரிஞ்சிருச்சு. பெருமாளே, என்னோட தலையில வைங்கன்னு சொல்றாரு. சொன்னதும் வாமனர் பெருமாளா மாறினாரு. பெருமாள் 3வது அடிய மகாபலியோட தலையில வைக்க மகாபலி அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டான். பெருமாள் சொல்றாரு, மகாபலி, நீ ரொம்ப நல்லவன், இருந்தாலும் நீ அரக்க குலத்தை சேர்ந்தவன்றதுனால உனக்கு தேவலோகத்தை கொடுக்க முடியாது. இனிமேல் நீ பாதாள உலகத்தோட தலைவனா இருப்ப. வருஷத்துக்கு ஒரு முறை நீ இந்த உலகத்துக்கு வரணும். அந்த ஒரு நாளை இந்த உலகமே ஓணமா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருந்துதான் மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகத்துல இருக்க ஆரம்பிச்சாரு. வருஷத்துக்கு ஒரு நாள் தடபுடலா வர மக்கள் எல்லாரும் அவரை டாம் டூம்னு வரவேற்பாங்களாம். இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.